No Brahmin is allowed in Sangha. No other caste is allowed in Sangha. No Muslim is allowed, no Christian is allowed, no Shaiva, no Shakta. Only Hindu is allowed. When you come inside Shaka, you come as son of Bharat Mata. இப்ப பேசுனது கேட்டிருப்பீங்க. இதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கும் ஹிந்து விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தோட தலைவர். இவங்களோட ஒரு கிளை இயக்கம் தான் பிஜேபி. அதுதான் இன்னைக்கு ஆட்சி ஆளு. ஆனா அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், யாரா வேணாலும் ஆர்எஸ்எஸ் குள்ள வரட்டும், ஆனா அவங்க பாரத மாதாவின் பிள்ளைகளா வரட்டும். இப்ப இந்த ஆர்எஸ்எஸ் குள்ள வரணும்னு யாரு கேட்டான்னு எனக்கு தெரியல. இந்த பாரத மாதாங்கிறது ஒரு 200 வருஷம் தான் பழசு. ஏன்னா இந்த சுதந்திர டைம்ல நம்ம எல்லாரும் ஒன்னா போராடணுங்கிறதுக்காக ஒரு உருவம் கொடுத்ததுதான் பாரத மாதா. இந்த மாதிரி இந்த ஹிந்து மதத்தோட ஓனர் மாதிரி உட்காந்து பேசும்போது நமக்கு என்ன தோணும்னா, 3500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துணை கண்டத்துல மனிதர்களே இல்லையா? எத்தனை நாகரிகம் தோன்றி அழிஞ்சு அதுக்கான வரலாறு நம்ம ஊர்ல இருக்கு. ஒரிஜினலா இங்க இருந்தவங்க யாரு? வேட்டையாடி வாழ்ந்தவங்க, ஆதிவாசிகள். இவங்க தான் இந்த துணை கண்டத்துல இருந்தாங்க. நம்ம ஆப்பிரிக்கால இருந்தா வந்திருப்போம். எத்தனையோ மதங்களை சேர்ந்தவங்க இங்க வந்தாங்க. அப்ப இந்த இந்து மதம்னு ஒண்ணு வந்தப்ப சில பேர் மாறி இருப்பாங்க. ஆனா எல்லாரும் எல்லாம் மாறல. ஒரு ஸ்டேட்லயும் இந்தியால அவங்க மாதிரி என்னென்ன வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது ஒட்டுமொத்தமா பிரிட்டிஷ் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்துவிசம்னு ஒரு டேக போட்டு நம்ம எல்லாரும் இந்த வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க. மகாபாரதம், ராமாயணம் எதை எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டு கதையே அது கிடையாது. ஆர்எஸ்எஸ் மாதிரியான அரசியல் இயக்கங்களோட வேலை என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த ஹிந்து விஷயத்துக்கும் ராம் தான் கடவுள், ஹிந்தி சான்ஸ்கிரிட் தான் ஒரே ஒரு மொழி. இந்த ஐடியா ஆஃப் ஹிந்துவிசமே எப்படி இருக்குன்னா, வர்ணாசிரம கட்டமைப்புல தான் இருக்கணும். பிராமணர்கள் தான் மேல இருக்கணும், சூத்திரன் எப்பயுமே கீழே தான் இருக்கணும். இந்த கட்டமைப்போட இருந்தா மட்டும்தான் இந்தியா விளங்கும் அப்படிங்கிறது இவங்க எண்ணம். ஆர்எஸ்எஸ் லீடர்ஷிப்ல 100 வருஷம் இயக்கம்னு சொல்றாங்கல்ல, இந்த 100 வருஷ இயக்கத்துல எத்தனை பெண்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட லீடர்ஷிப்ல இருந்திருக்காங்க? தலித்துல இருந்தவங்க டீம்ல இருந்திருக்காங்க. காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இது புரியலன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு புரியுது அப்படிங்கறத நம்ம இன்னும் யார்கிட்டயும் சொல்லதான் இல்லை. இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க.